இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணிய நம்பி நான் மனமேடை வரைக்கும் போயிடுவேன். ஏன்னா என் கையில விஷம் இருந்துட்டே தான் இருக்கும். ஒருவேளை அந்த தினேஷ் என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா நான் மனமேடையிலேயே விஷத்தை குடிச்சு செத்துருவேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத சௌமியா. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அக்கா அப்படிலாம் நடக்க விட்டுற மாட்டாங்க. ஹே, என்ன பண்ற? உன் கூட இருக்கிற கொஞ்ச நேரமாவது ஒளிச்சு வச்சிருக்கிற இந்த தாலிய வெளியே எடுத்து போட்டுக்கிறேனே. தப்பு, இது மன்னிச்சு விட்டுருங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நானே என் பொண்டாட்டி அடிச்சது இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கைய வைப்ப நீ? ஏய், வெளியே வாடி. உள்ள போடா, உள்ள போடா. மவன, இன்னைக்கு நீ காலிடா. இவ்வளவு நேரமா கேண்டீன்ல என்ன பண்றாரு இவரு? அந்த குப்பத்து பையனை வேற காணோம். ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கு. என்னன்னு போய் பாத்துடுவோம். ஐயோ, அடிச்சு தொங்க விட்டுட்டு போயிட்டானே. அரை உயிர் கால் உயிர் ஆக்கி விட்டுட்டு போயிட்டானே. சௌமியா இல்லாம கீழே போனா மிச்ச உயிர் என் பொண்டாட்டி எடுத்துருவாளே. எங்க போய் அவளை தேடுறது? சீக்கிரம் வாங்க, சதாசிவ ஃபேமிலி நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. என்னங்க இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள காணோம்? அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, இன்னும் காணோம். இதோ வந்துட்டாங்க. வாடகுமார், வாங்க மாப்பிள்ளை. வணக்கம். வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடா, அதனால என்ன? மாப்பிள்ள அங்கிள், நீங்க தான் சௌமியா ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும்னு அவ கண்டிப்பா சொல்லிட்டா. அதனால உங்களுக்காக தான் வெயிட்டிங். அம்மா, நீ எடுத்து வச்சிருக்க சாரி எல்லாம் மாப்பிள்ளைகிட்ட காட்டு. காட்டு. இந்தா தினேஷ், கொஞ்சம் என் கூட வாங்க. சரி போலாம். போங்க. போங்க. இந்த சாரி நல்லா இல்லைங்க. இதுக்கு முன்னாடி காட்டின சாரியே நல்லா இருந்துச்சு. சூப்பர். தினேஷ், எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு. நான் இதை தான் கட்டிக்க போறேன்.
உன்னுடைய விருப்பம் தாம்மா எங்களுக்கு முக்கியம். உனக்கு பிடிச்ச சாரிய நீ எடுத்துக்கோ. வா. பிளைன் கலர் 40ல எடுங்க. ஓகே சார். இது வேண்டாமா? இங்க நல்லா இருக்கும்டா. இங்க தான் நான் அடிக்கடி வருவேன். ஐயோ இவனுங்களா? இவனுங்க என்ன பார்த்துட்டா என் டோட்டல் இமேஜும் காலி பண்ணிடுவானுங்களே. இப்ப எப்படிடா என்கிட்ட சரக்கு இருக்கும்? இன்னைக்கு தானே நீங்க வந்திருக்க. 3 நாளா என் போன் எடுக்கல. போலீஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுடா, அதனாலதான் நான் சரக்கு எடுத்துட்டு வரல. நான் யார் காலையும் அட்டென்ட் பண்ணலடா. இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் நானே சரக்கு எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்றேன். எத்தனை மணிக்கு எங்க வரணும்? ஒரு 5:30க்கு மேட்டுக்குப்பா நடேசன் பார்க்குக்கு வந்துருங்க. நான் சரக்கோட வந்துடுறேன். ஏமாத்திடாதீங்க ப்ரோ. ஏற்கனவே கஸ்டமர்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. கொண்டு வந்து தரேன்டா. முதல்ல இங்க இருந்து போங்கடா. ஏய் வாடா, சீக்கிரம் சரி போங்கடா. வா. சரக்குன்றானுங்க, இவன் ஏதோ போலீஸ் ப்ராப்ளம்ங்கிறான். இது ரொம்ப தப்பா இருக்குது. தட்டி விடக்கூடாது. பிரதர், இந்த ஷர்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த பேண்ட்டும் இந்த ஷர்ட்டும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சிங்கா இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சூப்பர். இந்தாங்க. அப்ப நானே இதுக்கு உங்களுக்கு பே பண்ணிடுறேன். ஐயோ வேணாம் சார், நானே பே பண்ணிக்கிறேன். இருக்கட்டும் கதர், உங்க எக்ஸாமுக்கு நான் கொடுக்குற கிஃப்டா இருக்கட்டும். அமல் பேபி ஒரு நிமிஷம் அப்படி வாயா. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா பாருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அமல் பேபி, அந்த தினேஷ் இருக்கிறான்ல, அவனுக்கு தெரிஞ்சவனுங்க ஒரு 2 பேர் இங்க வந்திருந்தானுங்க. அவனுங்களை பார்த்ததும் இந்த தினேஷ் ஒரு மாதிரி அப்படியே பம்மி அவனுங்களை தனியா கூட்டின்னு போனான். டவுட் வந்து நானும் பின்னாடியே போய் பார்த்தேன். அவனுங்க என்னமோ இவனாண்டா சரகு வேணும்னு ஏதோ கேட்டானுங்க. இவன் உடனே போலீஸ் கெடுபிடி இருந்ததுனால தான் சரகு வெளியே எடுக்கலான்னு சொல்றான். ஏங்க, அப்போ அவன் ஏதோ இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க. ஆமா அவள் பேபி,